ஐரோப்பிய கண்டத்தில் சீரும் சிறப்பும் வாய்ந்த பிரான்ஸ் நாட்டிலே கலைக்கும் கல்விக்கும் ஈடு இணையற்று விளங்கிய பாரிஸ் மாநகரிலே 1878ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதியன்று ஒரு பிரபல வங்கி அதிபருக்கும் அவர் மனைவிக்கும் ஓர் அற்புத பெண் குழந்தை பிறந்தது. ஏற்கனவே அவர்களுக்கு ஓர் ஆண் குழந்தை இருந்தது. பெண் குழந்தைக்கு அதன் பெற்றோர் மீரா என்று பெயர் வைத்தது இந்தியர்களாகிய நமக்கு ஆச்சரியத்தை விளைவிக்கிறது அல்லவா? அது முற்றிலும் இந்திய பெயர் ஆயிற்றே. பெற்றோர் மீராவை வெகு அன்புடன் வளர்த்தார்கள். ஆனாலும் தாயார் மிகவும் கண்டிப்பானவர். கட்டுப்பாடின்றி வளர்ந்தால் குழந்தைகள் கெட்டுவிடுவார்கள் என்ற கொள்கையுடையவர். ஒரு நாள் தாயார் உடலுக்கு நல்லது என்று ஒருவித சமையலை தயாரித்திருந்தார். சுவையாக இல்லாததால் குழந்தைகள் இருவரும் அதை சாப்பிட மறுத்து விட்டனர். புத்தி கூர்மையும் சாமர்த்தியமும் உறுதியும் மிக்க தாயார் அமைதியாக குழந்தைகளுக்கு விஷயத்தை விளக்கினார். அந்த உணவில் என்னென்ன சத்துகள் இருக்கின்றன, உடலுக்கு அவை எவ்வளவு நல்லவை என்பதையெல்லாம் எடுத்து கூறினார். குழந்தைகள் சிறிதும் மசியவில்லை. இந்த உணவு எங்களுக்கு வேண்டாம் என்று உறுதியாக கூறிவிட்டனர். தாயாரும் கண்டிப்பாக இன்றைக்கு நான் உங்களுக்கு வேறு உணவு கொடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார். 2 மணி நேரம் ஆனது. தாயாரோ சிறிதும் விட்டு கொடுப்பதாயில்லை. குழந்தைகள் மேஜையை சுற்றி சுற்றி வரத் தொடங்கினர். சிறு குழந்தைகளால் எவ்வளவு நேரம்தான் பசியுடன் போராட முடியும்? கடைசியில் மீராவும் அவளுடைய சகோதரனும் அமைதியாக மேஜையின் முன் உட்கார்ந்து கொண்டு அந்த சாப்பாட்டையே சாப்பிட்டு முடித்தனர். இவ்வாறு மீரா கட்டுப்பாட்டின் முதல் பாடத்தை கற்றாள். அப்பொழுது அவளுக்கு வயது 7 அல்லது 8 இருக்கலாம். மீரா ஓர் அதிசய பிறவி. குழந்தை பருவத்தில் கூட ஸ்ரீ அன்னை சாதாரண மனநிலையில் இருக்கவில்லை, ஓர் உயர்ந்த நிலையில் இருந்தார் என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறியுள்ளார். 4 வயதிலேயே எழுத படிக்க சிந்திக்க ஆரம்பிப்பதற்கு முன்பே அவள் தன் பெற்றோர் தனக்காக வாங்கி கொடுத்திருந்த சின்னஞ்சிறு நாற்காலியில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு தியானத்தில் ஆழ்ந்து விடுவாள். அவ்வாறு தியானிக்கும் போதெல்லாம் ஆன்ம ஒளி வெள்ளமாக வந்து தன்னுள் பாய்வதை அவள் உணர்வாள். யோகிகளுக்கும் அரிதான அனுபவம் இது. ஒரு பெரிய காரியத்தை செய்யவே, உலக பணி ஒன்றை நிறைவேற்றவே தான் பிறந்திருக்கிறோம் என்பதை அப்போதே உணர்ந்தாள். தந்தையார் சர்ச்சுக்கு வா போகலாம் என்று ஒரு நாள் கூப்பிட்ட போது, வேண்டாம், நான் அதைவிட சுவராசியமான ஒரு வேலையில் இப்போது ஈடுபட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டாள். மற்ற குழந்தைகள் விளையாடலாம் வா என்று கூப்பிட்டால், இல்லை, நான் இங்கேயே சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிடுவாள். 5வது வயதிலேயே மீரா தீவிர ஆன்ம சாதனையில் இறங்கிவிட்டாள். அந்த சின்னஞ்சிறு குழந்தையின் உள்ளாழ்ந்த கம்பீரமான தோற்றத்தை கண்ட அவள் தாயார் ஒரு நாள், என்னடி பெண்ணே, உன் முகத்தை பார்த்தால் நீதான் உலகம் முழுவதையும் தாங்கிக் கொண்டிருப்பது போல் அல்லவா இருக்கிறது என்று கேட்டார். ஆமாம் என்று உடனே வெகு இயல்பாக பதிலளித்தாள் சிறுமி மீரா. மீரா பள்ளிக்கு போகத் தொடங்கினாள். சில நாட்களில் அவள் தன் நடத்தையாலும் புத்தி கூர்மையாலும் ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவ மாணவிகள் ஆகியோரின் நன்மதிப்பை பெற்றாள். அவளுடைய கம்பீர தோற்றத்தையும் நியாய உணர்ச்சியையும் கண்ட சக மாணவிகள் அவளை அரசகுமாரி என்று அழைத்தார்கள். ஆம், ஒரு அரசகுமாரிக்கு ஏற்ற அழகும் அறிவும் பெருந்தன்மையும் அவளிடம் இருந்தன. ஆனால் பெரும்பாலான அரசகுமாரிகள் வேலை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். கேளிக்கைகளிலேயே பெரும் பொழுதை போக்குவார்கள். ஆனால் இந்த அரசகுமாரியோ ஒரு நொடி பொழுதையும் வீணாக்க மாட்டாள். எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பாள். மீராவுக்கு 10 அல்லது 12 வயதாயிருக்கும்போது ஒரு நாள்
அவள் படித்து வந்த பள்ளியில் பையன்களுக்கும் பெண்களுக்கும் இடையே ஏதோ தகராறு ஏற்பட்டது. பெண்கள் பயந்து பெரிய அறைக்குள் போய் தாழ் போட்டுக்கொண்டு விட்டார்கள். பையன்கள் அறையை முற்றுகையிட்டு பெண்கள் யாவரையும் வீட்டுக்கு போக அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். மீராவுக்கோ பயம் என்றால் என்னவென்றே தெரியாது. பீதியடைந்த மற்ற பெண்கள் எவ்வளவோ மன்றாடியும் கேட்காமல் கையில் குடையை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு அவள் மட்டும் வெளியே நடந்தாள். கலாட்டா பண்ணிக்கொண்டிருந்த பையன்களை பார்த்து, வழிவிடுங்கள், நான் போக வேண்டும் என்று வெகு சாவதானமாகச் சொன்னாள். என்ன நடந்தது என்று நினைக்கிறீர்கள்? பையன்கள் எல்லாம் தங்கள் அரசகுமாரிக்கு இராணுவ மரியாதை செலுத்துவது போல இரு சாரியாக அணிவகுத்து இருபுறமும் நின்றனர். மீரா எப்போதும் போல் கம்பீரமாகவும் அமைதியாகவும் நடுவில் நடந்து வெளியே சென்றாள். சிறுவயதிலிருந்தே மீரா தன்னுள் ஒரு அசாதாரண சக்தி வேலை செய்வதை உணர்ந்தாள். அவளது 7வது வயதில் நடந்த ஒரு சம்பவம் இதற்கு உதாரணமாகும். மீராவை காட்டிலும் அதிக வயதுள்ள ஒரு பையன், அவனுக்கு சுமார் 13 வயதிருக்கலாம், தன் பலத்தில் இருமாப்பு கொண்டு சிறுமிகளை ஒரு காரணமும் இன்றி தொந்தரவு செய்து வந்தான். ஒரு நாள் மீராவிடமும் வாலாட்டினான். மீரா அமைதியாக, கொஞ்சம் சும்மா இரு என்று சொல்லி பார்த்தாள். பையன் அவள் பேச்சை கேட்பதாக இல்லை. தொடர்ந்து குறும்பு செய்தான். அப்போது நடந்ததை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். உருவத்தில் சிறிய, வயதில் சிறிய, மென்மை வாய்ந்த இந்த பெண் அந்த பையனை அலாக்காக தூக்கி ஒரு சுழற்றி தரையில் வீசினாலே பார்க்கலாம். அதன் பிறகு அந்த பையன் அவள் பக்கம் தலை காட்ட வேண்டுமே. அவன் கொட்டம் அதோடு அடங்கிவிட்டது. மீராவுடைய தந்தை ஒரு முன்கோபி. அவளுடைய அண்ணன் மாலையில் நேரம் கழித்து வந்த ஒவ்வொரு நாளும் அவர் அவனை பிரம்பால் விளாசினார். இது அடிக்கடி நடைபெற்று கொண்டிருந்தது. மீராவுக்கு இது கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஒரு நாள் தந்தையின் கோபம் அளவுக்கு மீறி போய்விட்டது. அண்ணனுக்கு பயங்கரமான பிரம்பு பூசை விடாமல் தீவிரமாய் தொடர்ந்து நடந்தது. அந்த நேரத்தில் தந்தையின் பயங்கர சீற்றத்தையும் வெறியையும் சிறிதும் சட்டை செய்யாமல் மீரா அவர்களுக்கு குறுக்கே வந்து நின்று கொண்டு அமைதியாக தந்தையை நோக்கி, நீங்கள் அண்ணனை அடிப்பதை நிறுத்தாவிட்டால் நான் கனமேனும் இனி இந்த வீட்டில் தங்கப் போவதில்லை என்று மிக உறுதியான குரலில் சொன்னாள். அவ்வளவுதான். அவளுடைய கம்பீர தோற்றத்தையும் அவளுடைய குரலில் இருந்த உறுதியையும் கண்ட தந்தை அப்படியே அசந்து போய்விட்டார். ஆச்சரியம் என்னவென்றால், தந்தை அவருடைய வாழ்நாளில் இன்னொரு முறை அந்த பிரம்பை தொடவே இல்லை. அப்போது மீராவின் வயது 5 6 என்பதை மறக்க வேண்டாம். மீரா சாதாரண பிறவி அல்லல். 11 வயது முதல் 13 வயது வரை அவளுக்கு சில ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் ஏற்பட்டன. அவ்வப்போது கடவுள் தரிசனமும் கிடைத்தது. அது மட்டுமல்ல, கடவுளுடைய உணர்வை, ஆனந்தத்தை, உண்மையை நம்முள்ளும் நமது எல்லா செயல்களிலும், இப்புவி வாழ்வின் எல்லா களங்களிலும் கொண்டு வந்து விளங்கச் செய்ய முடியும் என்பதும் அப்போதே அவளுக்கு உணர்வாயிற்று. அவள் தன்னுடைய கனவுகளில் பல மகான்களையும் ஆன்ம சித்தர்களையும் சந்தித்தாள். அவர்கள் தங்களுடைய ஆத்ம ஞானத்தை அவளுக்கு புகட்டினர். இவ்வாறு அவள் கண்ட மகாத்மாக்களுக்குள் ஒருவருடன் அவளுக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி ஒன்றுமே கேள்விப்பட்டிராத அவள் அந்த மகாத்மாவை கிருஷ்ணன் என்று அழைத்து வந்தது ஆச்சரியம்தான். 1914ஆம் ஆண்டில் புதுச்சேரியில் முதல் முறையாக ஸ்ரீ அரவிந்தரை பார்த்தவுடன் இவரே அவர், அதாவது தனக்கு கனவில் வந்தவரும் தான் கிருஷ்ணன் என்று அழைத்தவரும் இவர்தான் என்பதை ஸ்ரீ அன்னை உணர்ந்தார். நம்முடைய கனவுகளுக்கும் அவளுடைய கனவுகளுக்கும் மிகுந்த வேறுபாடு இருந்தது.
13வது வயதில் தாம் கண்ட கனவுகளுள் ஒன்றை பற்றி பிற்காலத்தில் ஸ்ரீ அன்னை இவ்வாறு விவரித்துள்ளார். எனக்கு சுமார் 13 வயதாக இருந்தபோது ஏறக்குறைய ஓராண்டு காலத்திற்கு ஒவ்வொரு நாளும் இரவில் நடந்த நிகழ்ச்சி இது. இரவு படுக்கையில் படுத்த பிறகு நான் உடலை விட்டு வெளியே வருவேன். நகரத்தின் மையத்தில் நான் மேலே மேலே போவது போலிருக்கும் தங்கமயமான உடை ஒன்று உடுத்தியிருப்பேன். நான் மேலே செல்லச் செல்ல அந்த உடையும் பெரிதாகிக் கொண்டே போய் கடைசியில் நகரம் முழுவதற்கும் ஒரு குடை போல் ஆகிவிடும். அதன் பிறகு நாலா பக்கங்களிலிருந்தும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் வயோதிகர்களும் நோயாளிகளும் துயருறுவோரும் என் அருகே வருவார்கள். தங்கள் துக்கங்களையும் துயரங்களையும் என்னிடம் கூறி உதவி கோருவார்கள். எனது உடையை தொட்டதும் ஆறுதல் பெறுவார்கள். பிறகு அதிக மகிழ்ச்சியுடனும் அதிக வலுவுடனும் தங்கள் உடல்களுக்கு திரும்புவார்கள். இரவின் இந்த வேலை எனக்கு மிகவும் ரசித்தது. இதனுடன் ஒப்பிட என்னுடைய சாதாரண பகல் வேலைகளெல்லாம் சுவையற்றனவாக தோன்றியது. மனித இனத்தின் மீது மற்றற்ற அன்பும் கருணையும் என்றும் அவள் உள்ளமெல்லாம் நிரம்பியிருந்தது என்பதோடு அல்லாமல் விலங்குகளும் தாவரங்களும் கூட அவளுடைய ஆழ்ந்த அன்பிற்கும் கருணைக்கும் பாத்திரமாயின. அவளுக்கு 12 வயதாக இருக்கும்போது பாரிஸ் நகருக்கு அருகில் உள்ள ஒரு காட்டில் அடிக்கடி உலாவுவதற்கு போவாள். அங்கு தியானத்தில் ஆழ்ந்து விடுவாள். அப்போது மரங்களுடன் அவளுக்கு நெருங்கிய தொடர்பும் ஏற்படும். பறவைகளும் அணில்களும் அவளிடம் வந்து கொஞ்சி விளையாடும். பிற்காலத்தில் ஆசிரமத்தில் உள்ள ஏதாவது மரத்தை வெட்ட வேண்டுமென்ற எண்ணம் யாருக்காவது ஏற்பட்டால் அம்மரம் ஸ்ரீ அன்னையிடம் சென்று முறையிடுவது வழக்கம். விலங்குகளுடன் மீராவுக்கு இருந்த உறவுக்கு ஓர் உதாரணம். பாரிஸில் ஒரு பூங்கா. அங்கு மிருகங்களும் வைத்திருந்தார்கள். புதிதாக ஒரு பெரிய சிங்கம் அங்கு வந்திருந்தது. அது கூண்டிற்குள் வெகு கோபமாக இருந்தது. யாராவது தன்னை பார்க்க வந்தால் அவர்கள் பார்க்க முடியாதபடி கூண்டு கதவிற்கு பின்னால் போய் ஒளிந்து கொள்ளும். மீரா இதை கவனித்து வந்தாள். ஒரு நாள் கூண்டின் அருகில் போய் சிங்கத்துடன் பேசத் தொடங்கினாள். நாம் மிருகங்களுடன் பேசினால் அவை கவனித்து கேட்கும். மனித பேச்சில் அவைகளுக்கு அப்படி ஒரு கவர்ச்சி. ஸ்ரீ அன்னை சொல்கிறார். நான் இனிமையாக அந்த சிங்கத்துடன் பேசத் தொடங்கினேன். ஓ, நீ எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறாய் தெரியுமா? நீ ஏன் உன்னை மறைத்துக் கொள்கிறாய்? நாங்களெல்லாம் உன்னை நன்றாக பார்க்க எவ்வளவு ஆவலாய் வந்திருக்கிறோம். என் பேச்சை கேட்டு அந்த சிங்கம் மெதுவாக என் பக்கம் திரும்பி என்னை பார்த்தது. பிறகு தன் கழுத்தை சிறிது என் பக்கம் நீட்டியது. கொஞ்ச நேரம் கழித்து தன் காலை என் பக்கம் கொண்டு வந்தது. கடைசியாக என் பக்கம் வந்து தன் முகத்தை கம்பிகளின் மீது வைத்துக்கொண்டு என்னுடன் உறவு கொண்டாடியது. இறுதியில் என்னை புரிந்து கொள்ளக்கூடியவர் ஒருவர் வந்துவிட்டாரே என்று அது சொல்வது போல் இருந்தது. மீரா படிப்பில் மட்டுமல்ல, சங்கீதத்திலும் வெகு வேகமாக முன்னேறினாள். வாய்ப்பாட்டு, இசைக்கருவி இரண்டிலும் தேர்ச்சி பெற்றாள். மேலை நாட்டு இசை கருவிகளில் ஆர்கன் என்பது ஒன்று. மீரா அதன் முன் உட்கார்ந்து கொண்டு மணிக்கணக்காக நேரம் போவது தெரியாமல் சாதகம் செய்வாள். அவள் ஆர்கன் வாசிக்கும்போது அந்த வழியாக செல்பவர்கள் அவள் வீட்டிற்கு முன்னால் கூடிவிடுவார்கள் அவளுடைய சங்கீதத்தை கேட்பதற்கு. பள்ளிப்படிப்பு முடிந்தபின் ஓவியம் கற்க தொடங்கினாள். சேர்ந்தால் போல் 7 அல்லது 8 மணி நேரம் கண்ணும் கருத்துமாய் உழைப்பது என்பது அவளுக்கு சர்வசாதாரணம். ஓவியக் கலையிலும் தேர்ச்சி அடைந்தாள். அவளுடைய ஓவியங்களில் பல அன்றைய கண்காட்சிகளில் இடம்பெற்றன. மீரா பல்கலை மேதையாக விளங்கினாள். உரிய வயதில் மீராவுக்கு திருமணம் நடந்தது. ஆனால் அவள் தனது லட்சியத்தின் மீதிருந்த உறுதியை ஒருபோதும் தளரவிடவில்லை.
அவளுடைய ஆன்ம நாட்டம் மேலும் தீவிரமாகியது. உலக மாந்தர் அனைவரும் தன் மக்கள், தன்னுடையவர்கள் என்ற உரிமை உணர்ச்சியும் அவர்கள் மீது அன்பும் பரிவும் எப்போதும் அவள் இதயத்தில் நிரம்பியிருந்தது. அனைத்து ஜீவராசிகளிடத்தும் இரக்கமும் கருணையும் அன்பும் அவள் உள்ளத்தினின்றும் கடல் போல் பொங்கி எழுந்தது. மக்கள் துயரமெல்லாம் அகல வேண்டும். அரை விலங்காக உள்ள இப்போதைய மனிதன் தேவ மனிதனாக ஆக வேண்டும். உண்மை உலகை ஆள வேண்டும். மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக, அன்புடன், ஆனந்தமாக அமரவாழ்வு வாழ வேண்டும். மீராவின் மனதில் எப்போதும் இத்தகைய சிந்தனைகளே குடிகொண்டிருந்தன. தனது சொந்த நலனை பற்றிய சிந்தனையோ கவலையோ சிறிதும் இருக்கவில்லை. அடிக்கடி அவள் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருந்தாள். அத்தகைய சமயங்களில் அவளுக்கு இறைவனோடு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. அதன் பயனாக அவள் தனது வாழ்வு முழுவதையும் இறைவனுக்கு தந்துவிடுவது என்று உறுதி கொண்டு தனது வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும், ஒவ்வொரு பகுதியையும், ஒவ்வொரு செயலையும், அவைகளின் சின்னஞ்சிறு அம்சங்களையும் இம்மியும் விடாது இறைவனுக்கு நிவேதனமாக, அன்பு காணிக்கையாக அர்ப்பணித்தாள். அவள் இறைவனுடன் தினமும் பேசிய பேச்சுகள் பக்தி ததும்பும் அழகிய பிரார்த்தனைகளாக உருவெடுத்தன. பிரார்த்தனைகளும் தியானங்களும் என்ற அவளுடைய புத்தகம் படிப்போரின் இதயங்களில் தூய தெய்வீக அன்பை வெள்ளமாக பாய்ச்சி அவர்களை ஆன்மீகத்தின் சிகரங்களுக்கும் ஆழங்களுக்கும் விசாலங்களுக்கும் இட்டுச் செல்கிறது. படிப்பிலும் கலையிலும் ஆன்மீகத்திலும் இவ்வளவு முன்னேறியிருந்த மீரா சித்து ஞானத்திலும் அளவற்ற தேர்ச்சி பெற்றவளாயிருந்தாள். சித்து ஞானம் என்றால் என்ன? நாம் காணும் இத்தூல உலகை தவிர நமது கண்ணுக்கு புலப்படாத உலகுகள் பல பல உள்ளன. அவைகளில் பலவித ஜீவர்கள் வாழ்கிறார்கள். நன்மை செய்பவை, தீமை செய்பவை, அபார சக்தி வாய்ந்தவை, இப்படி பல. இந்த ஜீவர்கள் அடிக்கடி இப்புவி வாழ்விலும் தலையிடுகிறார்கள். சில நமக்கு உதவி செய்கின்றன, சில கேடு செய்கின்றன. சித்து ஞானம் கைவரப் பெற்றவர்கள் இவ்வுலகுகளை காண முடியும். அவைகளிலுள்ள ஜீவன்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். அவைகளின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும். இதன் மூலம் உலகத்துக்கு உதவ முடியும். எல்லோராலும் இந்த சித்து ஞானத்தை பெற முடியாது. அதற்கு தகுதி தேவை. முதல் தேவை அஞ்சா நெஞ்சமும் சுயநலமின்மையும். இந்த அடிப்படை தகுதி இல்லாதவர்கள் சித்து ஞானம் பயின்றால் ஆபத்துதான். இவையெல்லாம் மீராவுக்கு பிறவிக் குணங்களாக அமைந்திருந்தன. சூக்கும திருஷ்டி அவளுக்கு இயல்பாக அமைந்திருந்தது. அவளை சுற்றியிருந்தவர்கள் யாருக்குமே இந்த விஷயங்கள் பற்றி ஒன்றும் தெரியாமல் இருக்கவே அதை பற்றிய பூரண அறிவை பெற மீரா சித்தர் ஒருவரை நாடி ஆப்பிரிக்கா கண்டத்திலுள்ள அல்ஜீரியாவுக்கு சென்றாள். அந்த சித்தரின் பெயர் தியோன். அவருடைய மனைவி திருமதி தியோன் அவரை காட்டிலும் அதிகமாகவே இவ்விஷயங்களை ஆழ்ந்த அனுபவங்கள் மூலமாக அறிந்தவளாக இருந்தார். அல்ஜீரியா என்பது ஆப்பிரிக்க கண்டத்தில் ஒரு பகுதி. பூமத்திய ரேகைக்கு அருகில் சகாரா பாலைவனத்திற்கு பக்கத்தில் உள்ளது. ஆகவே எவ்வளவு வெப்பமாக இருக்கும் என்பதை நீங்கள் யூகிக்கலாம். இந்த வெப்ப பிரதேசத்தில் ஒரு மலை சாரலில் திரு தியோன் அவர்களுக்கு ஒரு பெரிய தோட்டக்காடு இருந்தது. திரு தியோன் போலந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு யூதர். திருமதி தியோன் இங்கிலாந்தில் உள்ள வேல்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இருவருமே சித்து ஞானத்தில் தேர்ந்தவர்கள். தவிர திருமதி தியோன் ஆன்மீகத்திலும் ஓர் உயர்ந்த நிலையை அடைந்திருந்தார். இருவரும் கூடி இந்த எஸ்டேட்டில் தங்கள் ஆன்மீக சித்து ஞான ஆராய்ச்சிகளை நடத்தி வந்தனர். மீரா அவர்களுடன் சில ஆண்டுகள் வாழ்ந்து அவர்களிடமிருந்து கற்கக்கூடியவைகளை எல்லாம் கற்றாள். இவ்விரு சித்தர்களும் வாழ்ந்த இடத்தில் ஒவ்வொரு நாளும் அநேக அற்புதங்கள் நடைபெற்றன. ஒரு நாள் திருமதி தியோன் மிகவும் களைத்திருந்தார். அப்போது மீரா அவர் அருகில் இருந்தாள்.
களைப்பை நீக்குவதற்கு சுருக்கு வழி எது என்பதை இதோ பார் என்றார் திருமதி தியோன். பக்கத்தில் இருந்த பப்ளிமாஸ் பழம் ஒன்றை பறித்தார். அதை அப்படியே முழுதாக தன் மார்பு மேல் வைத்துக்கொண்டு மல்லாந்து படுத்துக்கொண்டார். உடலை தளர்த்தி நிம்மதியாக அசையாமல் சிறிது நேரம் இருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு பப்ளிமாஸ் தட்டையாக போயிருந்தது. அந்த பழத்தில் இருந்த சத்து எல்லாவற்றையும் அவர் நேரடியாக தன் உடலுக்குள் உறிஞ்சியிருந்தார். களைப்பெல்லாம் போய் புதிய தெம்புடன் விளங்கினார். களைப்பு நீங்க இதுவே நேரடியான மிக துரிதமான முறை என்றார். வாய் மூலம் சாப்பிட்டு அதை ஜீரணித்து அதன் சத்தில் ஒரு பகுதியை கிரகித்துக் கொள்வது என்பது சாதாரண இயற்கை முறை, சிக்கலான முறை, நிச்சயமற்ற முறை. இது போன்ற எவ்வளவோ வித்தைகளை அங்கு ஸ்ரீ அன்னை கண்டார், கசடர கற்றார். திருமதி தியோன் மீராவிடம் கூறிய இன்னொரு விந்தை நிகழ்ச்சி. 5-6 ஆண்டுகளுக்கு முன் இந்த மலைப்பகுதியின் நிர்வாகஸ்தர் சகாரா பாலைவனம் பரவுவதை தடுக்க இம்மலை மேல் மரங்களை நடுவது நல்லது என்று நிச்சயித்தார். பைன் மரங்கள் அல்ஜீரியாவில் நன்றாக வளருமாதலால் அம்மரங்களை நட ஏற்பாடு செய்தார். ஏதோ தவறுதல் காரணமாக பைன் கன்றுகளுக்கு பதில் ஃபிர் கன்றுகள் வரவழைக்கப்பட்டு நடப்பட்டன. ஃபிர் மரங்கள் குளிர்ந்த ஸ்காண்டினேவிய நாடுகளில் வளரும் மரங்கள். அல்ஜீரியாவோ வெப்பம் மிகுந்த நாடு. திருமதி தியோன் இதை கவனித்தும் தடுக்கவில்லை. இப்படியும் ஒரு சோதனை நடத்தி பார்க்கலாமே என்று எண்ணினார். அவருடைய பரிசோதனை வெற்றியடைந்தது. பிர் மரங்கள் தளிர்த்தன, மிக நன்றாகவும் வளர்ந்துவிட்டன. பிர் மரங்களை நட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஓர் இரவு டிசம்பர் மாதம் திருமதி தியோன் தமது தூக்கத்திலிருந்து திடீரென்று விழித்து கொண்டார். அன்று இரவு சந்திரன் கிடையாது. இருந்தும் அவரது அறையின் ஒரு மூலையில் சந்திர ஒளி போல் பளிச்சென்ற வெளிச்சம் தெரிந்தது. ஆச்சரியத்துடன் அங்கு கவனித்து பார்த்தபோது ஒரு வினோதமான சித்திரக்குள்ளனை கண்டார். பெரிய தலை, கோமாளி குள்ளாய், கூர்மையான பச்சை காலணி, நீண்ட தாடி, உடல் முழுவதும் பனி. திருமதி தியோன் அவனை, அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். ஏனென்றால் அவன் மேலிருந்து பனி உருகி அங்கே தரையில் தேங்கி தரை விரிப்பை பாழாக்கிக் கொண்டிருந்தது. குள்ளன் இனிமையான புன்முறுவலுடன், பிர்மரங்கள் எங்களை அழைத்தன, ஆதலால் நாங்கள் வந்திருக்கிறோம். நான் பனி தேவன். பிர்மரங்கள் பனிநாட்டு மரங்கள். அவை எங்களை அழைத்தன. ஆகவே நான் என் பரிவாரங்களுடன் இங்கு வந்துள்ளேன். இதை உங்களிடம் அறிவிக்கவே வந்திருக்கிறேன் என்றான். கடும் வெப்பமுள்ள சகாராவில் பனி எப்படி வர முடியும் என்று கேட்டார் திருமதி தியோன். அப்படியானால் ஏன் பிர்மரங்களை நட்டீர்கள் என்றான் குள்ளன். அப்பனே, நீ சொல்வது மெய்யோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது இங்கே நீ என் தரையை பாழாக்கி கொண்டிருக்கிறாய். ஆகவே சீக்கிரம் வெளியில் கிளம்பு என்றார். அவன் போய்விட்டான். நிலவொளியும் மறைந்தது. திருமதி தியோன் ஒரு விளக்கை ஏற்றி அங்கு பார்த்தபோது அவன் உடலில் இருந்து உருகிய பனி நீராக தேங்கியிருப்பதை கண்டார். ஆகவே அவர் கண்டது கனவு அன்று. மறுநாள் காலையில் அங்கிருந்த மலைகளெல்லாம் பனியால் மூடப்பட்டிருந்தன. இதற்கு முன் எப்போதும் நடந்திராத ஆச்சரிய சம்பவம் அது. அப்பொழுதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தில் அம்மலைகள் சிறிது காலத்திற்கு பனியால் மூடப்படுகின்றன. இன்னொரு அதிசய நிகழ்ச்சி. ஸ்ரீ அன்னையே சொன்னது. நான் 2வது தடவை அல்ஜீரியாவிலிருந்து திரும்பி வரும்போது திரு தியோனும் என்னுடன் கப்பலில் வந்தார். கப்பல் நடுக்கடலில் இருக்கும்போது கடும் புயல் எழுந்தது. ஆகாயத்தை அளவும் அலைகள் கப்பலை பயங்கரமாக ஆட்ட ஆரம்பித்தன. எந்த நேரத்திலும் கப்பல் மூழ்கடிக்கப்படலாம் என்ற அபாய நிலையில் பிரயாணிகள் பெரிதும் பயந்திருந்தனர். கப்பலின் கேப்டனே இப்போது கப்பல் ஆபத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். திரு தியோன் என்னை பார்த்து, நீ போய் இதை நிறுத்திவிட்டு வா என்றார். கேப்டன் ஒன்றும் புரியாமல் விழித்தார்.
எனக்கு புரிந்துவிட்டது. நான் நேரே என் அறைக்கு சென்றேன். கட்டிலில் படுத்துக்கொண்டேன். பிறகு உடலை அப்படியே விட்டுவிட்டு கடல் மேல் சென்று பார்த்தேன். அங்கு சிறு ஜீவன்கள் பல கூட்டமாக கூடி கும்மாளம் அடித்து கொண்டிருந்தன. மனிதர்களுக்கு பெரிய ஆபத்தாய் இருந்தது, அவர்களுக்கு கேளிக்கையாக இருந்தது. நான் அவர்களிடம் சென்று இனிமையாகவே பேசினேன். இப்படி அமளி செய்யாதீர்கள், எவ்வளவு மனிதர்களின் உயிருக்கு உங்களால் ஆபத்து ஏற்பட்டுள்ளது பாருங்கள், தயவு செய்து இதை நிறுத்துங்கள் என்றேன். சிறிது நேரத்தில் அவைகள் தங்கள் விஷமத்தை நிறுத்திவிட்டன. கடல் அமைதி அடைந்தது. நான் என் உடலுக்கு திரும்பினேன். பிறகு நான் கப்பலின் மேல் தளத்திற்கு போனேன். அங்கு எல்லோரும் பயம் நீங்கி உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அல்ஜீரியாவிலிருந்து மீரா பாரிஸுக்கு திரும்பி வந்தார். கல்வி, இசை, ஓவியம் ஆகிய கலைகளை அதிசீக்கிரத்தில் கற்று அவைகள் மூலம் தனது அசாத்திய தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்திய மீராவுக்கு நுண்ணுலக சித்திகள் அனைத்தும் ஓரிரண்டு ஆண்டுகளில் எளிதில் கைவசமாயின. இக்கலைகளையெல்லாம் சிறப்புற கற்பதில் சுயநல நோக்கம் சிறிதும் அவருக்கு இருக்கவில்லை. உலகத்தோருக்கு உதவுவதற்கும் ஆன்மீகத்திற்கு துணை செய்யவும் விதிக்கப்பட்ட இறை பணியை சரிவர நிறைவேற்றி மனித குலத்தை ஊய்விக்கவுமே தமது திறன்கள் அனைத்தையும் தம்மையும் அர்ப்பணித்து கொண்டார். பாரிஸில் அவரை மையமாக கொண்டு ஓர் ஆன்மீக ஆராய்ச்சி மன்றம் இயங்கி வந்தது. இம்மன்றத்தில் மீரா அவ்வப்போது ஆற்றிய உரைகள் அவர் ஆன்மீகத்தில் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்திருந்தார் என்பதை காட்டுகின்றன. பாகாய் மதத்தின் தலைவரும் பல சீடர்களுக்கு குருவுமான அப்துல் பாகாவும் முதன்முதலாக திபெத்துக்குள் நுழைந்த ஐரோப்பியரான அலெக்சாண்டரா டேவிட் நீல் என்ற பௌத்த மத அம்மையாரும் மற்றும் பல ஆன்மீக பெரியார்களும் மீராவிடம் பெருமதிப்பு வைத்திருந்தார்கள். 1914 ஆண்டு மீராவுக்கு புதுச்சேரியில் ஸ்ரீ அரவிந்தர் என்னும் மகா புருஷர் இருப்பது தெரிய வந்ததும் ஸ்ரீ அரவிந்தரை நேரில் தரிசிப்பதற்காக அவர் பாரிஸை விட்டு கப்பலில் புறப்பட்டார். இறைவன் தமக்கு கொடுத்திருந்த அரசியல் வேலையை, இந்தியாவின் விடுதலைக்கான பணியை ஸ்ரீ அரவிந்தர் 1910 முடித்துக்கொண்டு அவ்வாண்டு ஏப்ரல் 4 புதுச்சேரியை வந்தடைந்தார். அவருடைய நாட்டுப்பணி முடிந்தவுடன் ஆண்டவனே அவரை புதுச்சேரி செல்லும்படி கட்டளையிட்டிருந்தான். புதுவையில் தனிமையில் அவரது ஆன்ம சாதனை தீவிரமாகி இறைவனுடன் மிக நெருங்கிய தொடர்பு அவருக்கு ஏற்பட்டது. அடைதற்கரிய ஆன்மானுபவங்கள் ஆயிரக்கணக்கில் அவரை வந்தடைந்தன. வேத ரிஷிகளின் விண்டுரைக்கவொண்ணா அற்புத அனுபவங்களும் உபனிஷத முனிவர்களின் அரிதற்கரிய அகண்ட ஞானமும் எளிதில் கைவரப் பெற்றார். நாட்டுப்பணிக்கு பிறகு உலகப் பணி செய்ய வேண்டியிருந்தது. மனித குலத்தை உய்விப்பதற்கான அருந்தவம் ஆற்ற வேண்டியிருந்தது. அப்பணியை நிறைவேற்றுவதற்கு ஸ்ரீ அன்னையின் உதவி அத்தியாவசியமானது என்பதை அறிந்து ஸ்ரீ அன்னையின் வருகைக்காக காத்திருந்தார். 1914 ஆண்டு மார்ச் மாதம் 29 நாள் வையகத்தின் ஆன்மீக வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் ஆகும். பாரிஸிலிருந்து கப்பல் மூலம் வந்த மீரா அன்று காலையில் தனுஷ்கோடி ரயிலில் பிரயாணம் செய்து புதுவை புண்ணிய பூமியில் காலடி வைத்தார். அதே நாள் பிற்பகல் 3:30 மணிக்கு அவர் ஸ்ரீ அரவிந்தரை அவரது வீட்டில் சந்தித்தார். ஆழ்ந்த மௌனம் நிலவியது. ஸ்ரீ அரவிந்தரின் திருவடிகளில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்தார் ஸ்ரீ அன்னை. மௌனத்திலேயே ஒருவரை ஒருவர் நன்கு உணர்ந்து கொண்டு விட்டனர். ஸ்ரீ அரவிந்தர் தமக்கு அந்நியர் அல்லர். தமக்கு கனவில் பரிச்சயமான, தாம் கிருஷ்ணன் என்று அழைத்து வந்த அவரே இவர் என்பதை ஸ்ரீ அன்னை உணர்ந்தார். தம்மையும் தாம் கற்றவை அனைத்தையும், ஆன்மீகத்தில் தாம் பெற்றவை அனைத்தையும், தம் உடைமைகள் அனைத்தையும் ஒரு சிறிதும் மிச்சமில்லாமல் ஸ்ரீ அரவிந்தரின் திருவடிகளில் இதயபூர்வமாக சமர்ப்பித்து விட்டார். அப்போது விரிந்த பரந்த வானளாவிய
அகண்ட ஆன்மீக மோனம் ஸ்ரீ அரவிந்தரிடம் இருந்து அவரிடம் வந்து அவர் உள்ளும் புறமும் பரவி நின்றது. பிரம்மாண்டமான சாசுவதமான பேரமைதியில் அவரது ஆன்மா ஆழ்ந்தது. எவ்வளவோ அரிய ஆன்மானுபவங்களும் சித்திகளும் பெற்றிருந்த மீரா இத்தகையதோர் அனுபவத்தை இதுவரை பெற்றதில்லை. ஸ்ரீ அரவிந்தரிடம் இருந்து வந்த இந்த ஆன்மீக மோனமும் பேரமைதியும் அதன் பிறகு என்றுமே அவரை விட்டு கணமும் அகலவே இல்லை. மறுநாள் அவர் தமது நாட்குறிப்பில் எழுதியுள்ள ஒரு பகுதி: நூற்றுக்கணக்கானவர்கள் காரிருளில் அழுந்தியிருப்பினும் கவலையில்லை. நேற்று நாம் பார்த்த அந்த மகாபுருஷர் புவி மீது உள்ளார். அவர் இங்கு இருப்பது ஒன்றே இருள் ஒளியாக மாறி உமது ஆட்சி புவி மீது நிறுவப்படும் நாள் ஒன்று வரும் என்பதற்கு போதுமான சான்று ஆகும். அந்த சந்திப்பை பற்றி ஸ்ரீ அரவிந்தரை ஒரு சீடர் கேட்டபோது, இறைவனுக்கு தம்மை பரிபூரணமாக அர்ப்பணம் செய்து கொண்ட ஒருவரை என் வாழ்நாளில் முதல் முறையாக அன்றுதான் கண்டேன் என்றாராம். இவ்வாறு 29/3/1914 தேதியன்று இரு பெரும் ஆன்மீக சக்திகள் சந்தித்தன. அதனால் உலக வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட வாய்ப்பு உண்டாயிற்று. உலகை கவ்வியிருந்த மேகம் சிறிதே விலகியது. ஸ்ரீ அரவிந்தர் என்னும் ஞான சூரியனது ஒளிக்கதிர்கள் உலகெங்கனும் பரவின. ஆர்யா பிறந்தது. ஆர்யா பத்திரிகை உலகம் கண்டிராத ஓர் அற்புதம். அது 6½ ஆண்டுகாலம் மாதம் தவறாமல் வெளிவந்தது. 64 பக்கங்கள். அவ்வளவும் ஞான களஞ்சியம், திவ்ய ஜீவனம், வேத ரகசியம், யோக விளக்கம், மனித சமூக வளர்ச்சி, இந்திய பண்பாட்டின் அடித்தளங்கள், உலக ஒற்றுமை இத்தியாதி அத்தனையும் ஒரே ஒருவரால் எழுதப்பட்டவை. அவர் எழுத உட்கார்ந்தவுடன் மிக உயர்ந்த ஞானம் வெள்ளமாக அவருள் வந்து பாயும். அவர் அமைதியாக மௌனமாக உட்கார்ந்திருப்பார். அந்த உயரிய ஞானம் நேரே அவருடைய கைவிரல்கள் மூலம் டைப்ரைட்டரில் சொற்களாக வந்து கொட்டும் என்று ஸ்ரீ அன்னை கூறியிருக்கிறார். அதை அறிந்தவன் எல்லாம் அறிந்தவன் ஆகிறான் என்பது உபநிடத வாக்கு. ஸ்ரீ அரவிந்தர் அன்றே 1914 அதை அறிந்த ஞானியாக விளங்கினார். கிழக்கே இந்திய புண்ணிய பூமியில் ஆர்யாவின் சூரியோதயம், மேற்கே அதை எதிர்ப்பது போல் போர் மேகங்களின் கார்மூட்டம். முதல் உலகப் போரும் 1914 தொடங்கியது. ஜெர்மானிய துருப்புகள் ஐரோப்பாவில் அட்டகாசம் செய்து அட்டூழியம் நடத்தின. அசுர சக்திகள் எங்கும் பரவி கோர தாண்டவமாடின. திக்கு குலுங்கிடவே எழுந்தாடின தீய சக்திகளின் கூட்டம். வேதனை தாழாமல் உலகம் நிலை தடுமாறிற்று. இந்த தீய சக்திகளை நமது புறக்கண்களால் காண முடிவதில்லை. அகக்கண் திறந்த யோகியர் அவைகளை தெளிவாக காண்கிறார்கள். அவை மனிதர்களை தங்கள் கருவிகளாக பயன்படுத்துவதையும் பார்க்கிறார்கள். ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் சந்திப்பதால் அவ்விரு ஆன்மீக பெரும் சக்திகளும் சேர்ந்து தெய்வப்பணி ஆற்றுவதால் உலகுக்கு அநேக நன்மைகள் வர இருந்தன. உலகப்போர் மூண்டு மனிதர்களிடையே தீய சக்திகளின் செல்வாக்கு பெரிதும் அதிகரிக்கவே தெய்வப்பணி தற்காலிகமாக தடைப்பட்டது. உலக ஆன்மீக முன்னேற்றத்தை தடை செய்வதே தீய சக்திகளின் நோக்கம். 1914 மார்ச் 29 புதுவை வந்த ஸ்ரீ அன்னை 1915 பிப்ரவரி 22 உலகப்போர் காரணமாக பிரான்சுக்கு திரும்பி போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதற்கு முந்திய நாள் பிப்ரவரி 21 முதன்முறையாக ஸ்ரீ அன்னையின் பிறந்த நாள் புதுவையில் எளிமையாக கொண்டாடப்பட்டது. பிரான்சில் ஸ்ரீ அன்னை ஓராண்டு காலம் இருக்க வேண்டியதாயிற்று. தீய சக்திகளின் தாக்குதல்கள் காரணமாக உலகம் அடைந்த வேதனை அத்தனையும் அவர் தம்முடைய உடலில் தாங்க வேண்டியிருந்தது. அவர் உலக அன்னை அல்லவா? இப்பூவுலகுடன் தம்மை ஐக்கியம் செய்து கொண்டவர் அல்லவா? ஆகவே உலகின் துன்பங்கள்
அவருடைய சொந்த துன்பங்கள் ஆகிவிட்டன. இந்த அசுர தாக்குதலின் காரணமாக அவருடைய உடல் நலம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. அப்போது அவர் பிரான்சில் லூனல் என்ற இடத்தில் இருந்தார். கடுமையான நோய் கண்டு மயிரிழையில் பிழைத்திருந்தார். இருந்தும் முன்போலவே அவரது ஆன்மீக வேலையை தொடர்ந்து செய்து வந்தார். படுக்கையில் இருந்தவாறே பிரான்சிலும் அமெரிக்காவிலும் மற்ற இடங்களிலும் வேலை செய்தார். அவர் கருவிகளாக பயன்படுத்திய மனிதர்களின் முகங்களை அவர் பார்க்க முடிந்தது. மனிதர்கள் தங்கள் சொந்த சக்தியால் செய்ய முடியாத வேலைகளை அவர்கள் மூலம் ஸ்ரீ அன்னை நிறைவேற்றி வைத்தார். உலகத்தில் பல்வேறு பாகங்களிலிருந்து ஒரே சமயம் அவருடைய உதவியை நாடி பல அழைப்புகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் ஆன்மீக முறையில் அவரால் கவனிக்க முடிந்தது, உதவி அனுப்ப முடிந்தது. 1914 முதல் 1918 வரை முதலாம் உலக மகா யுத்தம் நடந்தது. அது உலகத்திற்கு மிக ஆபத்தான வேலை என்பதை ஸ்ரீ அன்னை நன்கு உணர்ந்திருந்தார். அவரது நாட்குறிப்பில் 1914 ஆண்டு ஆகஸ்ட் 8 எழுதியுள்ளது. அதாவது, மாபெரும் இராட்சச சக்திகள் சூறாவளி போல் புவி மீது வந்து கோர தாண்டவம் ஆடுகின்றன. அவை மூர்க்கமும் முரட்டுத்தனமும் அஞ்ஞான இருண்மையும் நிரம்பியவையாய் உள்ளன. என் ஆண்டவனே, தெய்வீக நாயகனே, அவைகளை ஒளியுறுத்துவதற்கு வேண்டிய சக்தியை எங்களுக்கு தா. உனது தெய்வீக பேரொளி அவைகளுள் ஊடுருவி பாய்ந்து அவைகளின் செயலை உருமாற்றம் செய்க என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார். ஆகஸ்ட் 17 குறிப்பில் தெய்வ சக்திகளின் வெற்றி நிச்சயம் என்று தமக்கு இறைவன் உறுதியளித்திருப்பதாக எழுதியுள்ளார். தியானங்களும் பிரார்த்தனைகளும் என்ற அவரது நாட்குறிப்பு புத்தகத்தை நாம் ஆழ்ந்து படித்தால், முதலாவது உலகப் போரின் போது பகை சக்திகளின் வன்செயலால் உலகம் எவ்வளவு பெரும் காரிருளில் ஆழ்த்தப்பட்டது, எவ்வளவு பெரும் வேதனையையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஸ்ரீ அன்னை உலகம் முழுவதுடனும் தம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டு உலக பளுவையெல்லாம் தம் மீது சுமத்தி கொண்டு உலகத்தின் பொருட்டு, உலக மக்களை உய்விக்கும் பொருட்டு ஆண்டவனை எவ்வளவு இறைஞ்சியிருக்கிறார். அதற்கு ஆண்டவன் கருணை கூர்ந்து எவ்வாறு பதில் தந்தார் என்பதெல்லாம் காண கிடைக்கும். தூலக்கண்களுக்கு இப்புவி மீது மனிதர்களிடையே நடந்த ஒரு படு பயங்கரமான, படு நாசகரமான யுத்தமாக மட்டுமே முதல் உலகப்போர் தோன்றியது. ஆனால் உண்மையில் அது திரைக்கு பின்னால் நுண்ணுலகில் தெய்வ சக்திகளுக்கும் இராட்சச இருட்சக்திகளுக்கும் நடந்த ஒரு கடும் போராகும். மனிதர்களை அச்சக்திகளை கருவிகளாக பயன்படுத்தின. மீராவுக்கு இறைவனுடன் மிக நெருங்கிய தொடர்பு எப்போதும் இருந்து வந்தது. அவரது பிரார்த்தனைகளும் தியானங்களும் அவர் ஆண்டவனுடன் நேரிடையாக நடத்திய சம்பாசனைகளே ஆகும். அவர் நினைத்த மாத்திரத்தில் உலக கஷ்டங்களிலிருந்து எல்லாம் தம்மை விடுவித்து கொண்டு நிரந்தரமாய் இறைவனுடன் ஒன்றிய நிலையில் பேரமைதியுடன் ஆனந்தமாக இருக்க முடியும், இருந்திருக்கிறார். ஆனால் இறைவன் அவருக்கு இட்ட ஆணை வேறு. இருளும் பொய்மையும் மரணமும் துயரமும் மண்டிய இவ்வுலகை உண்மையும் ஒளியும் அமைதியும் ஆனந்தமுமாய் உள்ள ஒரு தெய்வீக நிலைக்கு இட்டுச் செல்வதே அவரது வேலை என்பதை இறைவன் அவருக்கு சிறு வயதிலிருந்தே நன்கு உணர்த்தியிருந்ததோடல்லாமல் அடிக்கடி அவருக்கு அதை நினைவூட்டியும் வந்தான். இதே ஆணையைத்தான் ஆண்டவன் ஸ்ரீ அரவிந்தருக்கும் அறிவுறுத்தி இருந்தான். இதை ஒருவாறு அறிந்த அசுர சக்திகளும் பகை சக்திகளும் இருள் சக்திகளும் தங்கள் பிடியிலிருந்து மனித இனம் தப்பிப்போவதை விரும்பாமல் ஒன்று திரண்டு புவி மீது படையெடுத்து ஆக்கிரமிக்க பல முயற்சிகள் செய்து வருகின்றன. காலகதியில் அவைகள் முறியடிக்கப்பட்டு புவியிலிருந்து முழுமையாக விரட்டப்படுவது உறுதி. மனித குலம் ஆண்டவன்பால் திரும்பி அகந்தையை அகற்றி ஆன்மீகத்தை ஏற்க விரும்பினால் ஆண்டவனது வெற்றி, இறைவனது ஆட்சி
புது யுகம் என்றோ அன்றி இன்றே நிறைவேறும். இவ்வெற்றியை துரிதப்படுத்தவே மனித குலத்தை அமர வாழ்க்கைக்கு, ஆனந்த வாழ்க்கைக்கு, தெய்வீக வாழ்க்கைக்கு தயாரிக்கவே ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் அவதரித்தனர். இந்த லட்சியத்தை புவியில் நிறைவேற்றி வைப்பதற்கும், எதிர்த்து நிற்கும் அசுர சக்திகளை முறியடித்து விரட்டுவதற்கும் மிக உயர்ந்த ஆன்மீக அதிமானச சக்தியை, பொன்னொளியை மேலிருந்து கீழே இப்புவிக்கு கொண்டு வர வேண்டியிருந்தது. புவியியல் தெய்வீக வாழ்வை நிலைநாட்டுவது மனித முயற்சியால் ஏற்படக்கூடியது அன்று. அதிமானசத்தின் பூரண தெய்வீக ஆற்றலே இதை செய்யும். இந்த அதிமானசத்தை மேலிருந்து கீழே கொண்டு வருவதே ஸ்ரீ அரவிந்தரின் முயற்சி, அவரது தவம். மனிதர்களை இந்த அதிமானசத்தை ஏற்க தயார் செய்வதே ஸ்ரீ அன்னையின் தெய்வீக பணி. தங்கள் சொந்த முத்தியிலோ சித்தியிலோ அவர்களுக்கு சிறிதும் அக்கறை இல்லை. இந்த லட்சிய நிறைவேற்றத்தின் பொருட்டு ஸ்ரீ அன்னை மனித குலத்தின் இடர்கள், துயர்கள், இன்னல்கள் எல்லாவற்றையும் தம்முள் ஏற்று அவற்றிற்கு முடிவு காண வேண்டியது அவசியமாயிற்று. உலக நிலை காரணமாகவும் மனிதர்கள் தங்கள் ஆசை, அகந்தை, விருப்பு வெறுப்புகளை விட்டு இறைவன் உதவியை நாட மனமில்லாமல் இருந்ததாலும் லட்சிய நிறைவேற்றத்தில் காலதாமதம் ஏற்பட்டது. இருந்தும் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை இருவரின் மகாயோகத்தின் விளைவாகவும் 1950 ஸ்ரீ அரவிந்தர் செய்த அரும்பெரும் தியாகத்தின் பயனாகவும் 1956 பிப்ரவரி மாதம் 29 இப்புவியில் அதிமானசம் இறங்கி வெளிப்பட்டது. போர் காரணமாக பாரிஸுக்கு திரும்பிய ஸ்ரீ அன்னை அங்கு ஓராண்டு காலமே இருந்தார். 1916 ஜூன் மாதம் அவர் ஜப்பானுக்கு போக வேண்டி நேர்ந்தது. ஜப்பானில் 4 ஆண்டுகள் இருந்துவிட்டு 1920 ஏப்ரல் 24 புதுவைக்கு வந்து நிரந்தரமாக தங்கிவிட்டார். ஜப்பானியர் கலையுள்ளம் படைத்தவர்கள், அழகுணர்ச்சி மிக்கவர்கள். அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையே ஒரு கலையாக திகழும். மேலும் ஜப்பானிய மக்கள் உலகிலேயே மிகச்சிறந்த கட்டுப்பாடுடைய மக்களாவர். எழில் இல்லா வாழ்க்கை தெய்வ வாழ்க்கையாகாது. இறைவன் தூல உலகில் எழில் மூலமே வெளிப்படுகிறான் என்று ஸ்ரீ அன்னை கூறியிருக்கிறார். தெய்வ வாழ்வை இப்புவியில் நிலைநாட்ட ஓயாது யுகம் யுகமாய் உழைத்து வரும் தெய்வ அன்னையின் 4 பிரதான சக்திகளுள் மகாலட்சுமி ஒருவள். அன்பும் அழகும் இல்லாத இடத்தில் அவள் வருவதில்லை. வாழ்வை அழகுற அமைப்பது எப்படி, வாழ்க்கையையே ஒரு கலையாக ஆக்குவது எங்கனம் என்பதற்கு விளக்கமாக ஜப்பானியரின் வாழ்க்கை இருந்தது. ஜப்பானில் எங்கு பார்த்தாலும் எழில்மிக்க இயற்கை காட்சிகளும், வண்ண வண்ண மலர் சோலைகளும், பச்சை பசேல் என்ற பூங்காவனங்களும், சலசலக்கும் சிற்றருவிகளும் கண்ணையும் கருத்தையும் கவருவதாய், பார்ப்போரை பரவசப்படுத்துவதாய் இருந்தன. ஒவ்வொரு வீடும் சுற்றியுள்ள இயற்கையோடு அழகுற இசைந்து எழில்மிகு புது மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மனோரம்யமாக அமைந்திருக்கும். வீட்டினுள் எல்லாம் ஒழுங்காகவும் ஒவ்வொரு பொருளும் அதற்குரிய இடத்திலும் இருக்கும். மலர்கிண்ணங்கள் அழகு செய்யாத வீட்டை காண்பது அரிது. ஜப்பானிய மக்கள் மலர்களால் வீடுகளை அலங்கரிப்பதை ஒரு நுண்கலையாக பயின்றனர். அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மலர்களுக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. ஜப்பானில் இருக்கும்போது ஸ்ரீ அன்னைக்கு சில சுவையான அனுபவங்கள் ஏற்பட்டன. அவைகளுள் ஒன்று, ஜப்பானில் திடீரென பல வீடுகள் தீப்பிடித்து கொண்டு பெரிதாய் எரியும். அங்கு வீடுகளெல்லாம் மரங்களால் ஆனவை. ஆகவே அவை தீப்பெட்டிகள் போல வேகமாக சாம்பலாகிவிடும். ஜப்பானில் அடிக்கடி நில அதிர்ச்சிகள் ஏற்படுகின்றன. அவைகளால் ஏற்படும் பெரும் சேதத்தை தவிர்க்க அங்கு வீடுகளெல்லாம் மரத்தால் கட்டப்பட்டிருக்கும். இந்த தீ விபத்துக்களை உண்டாக்கும் தேவனை ஸ்ரீ அன்னை ஒரு நாள் சந்திக்க நேர்ந்தது. அன்று ஸ்ரீ அன்னை தம் படுக்கையில் படுத்திருந்தார்.
ஒருமுனைப்பட்டு தமது நுண்ணுலகு வேலையில் ஈடுபட்டிருந்தார். திடீரென்று நெருப்பு வண்ணத்தில் ஒரு புகை மூட்டம் அவர் வீட்டை நெருங்கி வருவது போல் உணர்ந்தார். கூர்ந்து கவனித்தபோது அது ஓர் உயிருள்ள ஜீவனாக தென்பட்டது. ஏய், நீ ஏன் இங்கே வந்திருக்கிறாய் என்று ஸ்ரீ அன்னை அவனை கேட்டார். அவன், இன்று இந்த வீட்டை எரிப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, அதற்காக வந்திருக்கிறேன் என்றான். இருக்கலாம், ஆனால் இங்கே கூடாது என்று சொல்லிவிட்டார் ஸ்ரீ அன்னை. அவ்வளவுதான், அவன் போய்விட்டான். ஸ்ரீ அன்னையின் சக்தியை அவனால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. இது ஒரு பல பரீட்சை. யாருக்கு வலு அதிகம் இருக்கிறதோ அவருக்கு வெற்றி. ஆனால் 5 நிமிடங்களுக்கு பிறகு 2-3 வீடுகளுக்கு அப்பால் உள்ள ஒரு வீடு எரிக்கப்பட்டது. ஒரு வீட்டை எரிக்க அவனுக்கு உரிமை இருந்தது. ஸ்ரீ அன்னை இருந்த வீட்டை எரிக்க தடை ஏற்பட்டதால் அவன் வேறொரு வீட்டை எரித்து விட்டான். 2வது நிகழ்ச்சி ஸ்ரீ அன்னை ஒரு மரணதேவனை சந்தித்ததாகும். மரண விஷயத்தை கவனிக்க நுண்ணுலகில் ஒரு பெரிய நிறுவனமே உள்ளது. அசாத்திய திறமையோடு அதன் நிர்வாகம் இயங்கி வருகிறது. மரண தேவதைகள் 1, 2 அல்ல, 100 கணக்கில் இருக்கிறார்கள். அவர்களில் 2வரையாவது நான் பார்த்திருக்கிறேன் என்று ஸ்ரீ அன்னை கூறியிருக்கிறார். பிரான்சில் ஒருவனையும் ஜப்பானில் இன்னொருவனையும் அவர் சந்தித்தார். அவை வெவ்வேறு தேவதைகள். நாட்டிற்கு தகுந்தாற்போல் நாட்டின் பண்பாடு, கல்வி, மதம் இவைகளுக்கு ஏற்ப அதற்குரிய மரணதேவன் இருக்கிறான். ஸ்ரீ அன்னை சொல்வதாவது, ஒவ்வொரு மரண தேவதைக்கும் ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் என்று கணக்கிருக்கிறது. கணக்குப்படி சரியாக திட்டமிட்டு வேலை நடத்தும் நிறுவனம் அது. தனக்கு என்று குறிக்கப்பட்ட மனிதன் சாகப் போகிற போது அவன் பக்கத்தில் போய் அது உட்கார்ந்து கொள்ளும். உனக்கு அதை பார்க்கக்கூடிய திறன் இருந்து போதிய சக்தியும் இருந்தால் நீ அதனிடம், நீ அவனை எடுத்துக்கொண்டு போவதை நான் தடை செய்கிறேன் என்று சொல்லலாம். அது போய்விடும். இவ்வாறு நடந்திருக்கிறது. ஒரு தடவை அல்ல, பல தடவைகள். இங்கும் ஜப்பானிலும். அவன் பிழைத்து கொள்வான். ஆனால் அவனுக்கு பதில் வேறொரு ஆள் இறந்து போவான். அது அவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனாகவோ அல்லது அவனுடைய விரோதியாகவோ இருக்கும். ஸ்ரீ அன்னையின் இன்னொரு அனுபவம் 1வது உலகப் போருக்கு பிறகு ஜப்பானில் பல இடங்களில் பரவி வந்த பயங்கர ஃப்ளூ காய்ச்சல் சம்பந்தமானது. 1919ஆம் வருஷம் ஜனவரி மாதம் ஒரு பயங்கர ஃப்ளூ காய்ச்சல் ஜப்பான் முழுவதும் பரவி பல்லாயிரக்கணக்கானவர்களை பழிகொண்டது. அவ்வளவு பயங்கர கொள்ளை நோய் அதற்கு முன் ஏற்பட்டதில்லை. காய்ச்சல் வந்த 3ஆம் நாள் ஆள் இறந்து போவான். இறந்தவர்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் போய் சடலங்களை எரிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. 3வது நாள் நோயாளி இறக்காவிட்டால் 7வது நாள் குணமடைந்து விடுவான். ஜப்பானிய மக்கள் மிக சுத்தமாயும் கட்டுப்பாடாயும் ஜாக்கிரதையாயும் சுகாதாரமாயும் வாழ்பவர்கள். அந்நாட்டில் காய்ச்சல், கொள்ளை நோய் வருவது அபூர்வம். இது பேரிடி போல் அவர்களுக்கு வந்தது. எல்லாரையும் ஒரு பீதி பிடித்து கொண்டது. நோய் தொற்றிக்கொள்ளாமல் இருக்க ஸ்ரீ அன்னையை தவிர அநேகமாக எல்லோருமே முகமூடி அணிந்திருந்தனர். ஸ்ரீ அன்னை மட்டும் தம்முடைய பாதுகாப்பு சக்தியால் தம்மை போர்த்தி கொண்டு கவலையோ பீதியோ இன்றி தம் வேலையில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் அவருடன் வசித்து வந்தவர் அவரை விடாமல் நச்சரித்து கொண்டே இருந்தார். இது என்ன காய்ச்சல்? இந்த வியாதி எங்கிருந்து வந்தது? இது ஏன் இங்கு வந்தது? இது என்ன நோய்? இதற்கு பின்னால் என்ன சக்தி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து எனக்கு சொல்ல மாட்டீர்களா என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் ஊரின் ஒரு கோடியில் இருந்த ஓர் இடத்திற்கு ஸ்ரீ அன்னை டிராமில் போய்கொண்டிருந்தார். டிராமில் இருந்தவர்கள் எல்லாம் முகமூடி அணிந்து கொண்டு பயத்தால் பீடிக்கப்பட்டிருந்ததை ஸ்ரீ அன்னை கண்டார். ஸ்ரீ அன்னையின் மனத்தில், ஓ, இது என்ன நோய்? இதற்கு பின்னால் என்ன சக்திகள் இருக்கின்றன என்ற எண்ணம் வலுவாக வந்தது. போக வேண்டிய இடத்திற்கு போய்விட்டு திரும்பியவுடன் ஸ்ரீ அன்னைக்கு கடுமையான காய்ச்சல் வந்துவிட்டது. திடீர் தாக்குதல்.
இது வருவதே இப்படித்தான். யாரோ டாக்டருக்கு சொல்லி அனுப்பிவிட்டார்கள். டாக்டர் வந்தார். இதுதான் இந்த காய்ச்சலுக்கு மிக சிறந்த மருந்து. என்னிடம் இருப்பதே ஒரு சில பாக்கெட்டுகள்தான். எல்லோரும் இதையே வாங்கி சாப்பிடுவதால் இது தீர்ந்து போய்விட்டது. நீங்கள் அவசியம் இதை சாப்பிட வேண்டும் என்று வற்புறுத்தினார். ஸ்ரீ அன்னை மருந்து சாப்பிட மறுத்துவிட்டார். படுக்கையில் படுத்திருந்தார். காய்ச்சல் உச்ச நிலையில் இருந்தது. எப்போதும் மனத்தில் இதே கேள்வி, இது என்ன காய்ச்சல்? இதன் பின்னால் என்ன இருக்கிறது? 2வது நாள் முடியும் தருணம். ஸ்ரீ அன்னை தனியாக படுக்கையில் படுத்திருந்தார். அப்போது ஸ்ரீ அன்னை மிக தெளிவாக பார்த்தது. ஒரு ஜீவன் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அது இராணுவ உடையில் இருந்தது. அதன் தலையின் ஒரு பகுதி துண்டிக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீ அன்னைக்கு அருகே வந்தவுடன் திடீரென்று ஸ்ரீ அன்னையின் மார்பு மீது பாய்ந்து உட்கார்ந்து கொண்டு தன் அரை தலை மூலம் ஸ்ரீ அன்னையின் சக்தியை எல்லாம் உறிஞ்ச தலைப்பட்டது. ஸ்ரீ அன்னை சொல்கிறார், நான் சாகப்போகிறேன் என்பது எனக்கு நன்றாய் தெரிந்தது. என்னால் சிறிதும் அசைய முடியவில்லை. அசைவற்று அப்படியே படுக்கையில் மூச்சு பேச்சில்லாமல் கிடந்தேன். அது என் உயிரை எல்லாம் உறிஞ்சிக் கொண்டிருந்தது. முடிவு நெருங்கிவிட்டது என்று எனக்கு தோன்றியது. அப்போது ஸ்ரீ அன்னை தம் சூட்சம சக்தியை எல்லாம் திரட்டி அவனை எதிர்த்து போராடினார். சிறிது நேரத்தில் ஸ்ரீ அன்னைக்கு வெற்றி கிட்டியது. அவன் அங்கிருந்து ஓடிப்போய்விட்டான். ஸ்ரீ அன்னை விழித்து எழுந்தார். ஸ்ரீ அன்னைக்கு அந்த காய்ச்சல் பற்றிய விவரமெல்லாம் இப்போது பளிச்சென்று நன்றாக விளங்கிவிட்டது. முதல் உலகப் போரில், முக்கியமாக அதன் கடைசி கட்டத்தில், போர்க்குழிகளில் நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அவ்வளவு பேரும் இளைஞர்கள், நல்ல உடல் நலத்துடன் இருந்தவர்கள். திடீரென அவர்கள் இவ்வாறு உடலை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இறந்துவிட்டோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அங்கெங்கும் அலைந்து கொண்டு தாங்கள் பறிகொடுத்த உயிரை கைப்பற்ற உயிரோடு இருப்பவர்களின் உடற்சக்தியை உறிஞ்ச தலைப்பட்டார்கள். அதாவது அவர்கள் கணக்கற்ற பேய்களாக, உயிரை உறிஞ்சும் பேய்களாக ஆகிவிட்டார்கள். போரின் விளைவு அவ்வளவு கொடூரமானது. பிறகு 2 நாட்கள் ஸ்ரீ அன்னை ஓய்வெடுத்து கொண்டார். அதன்பின் அவரை காண வந்த அவரது நெருங்கிய நண்பர், உங்களுக்கு அந்த காய்ச்சல் வந்ததா? நான் அப்போதே நினைத்தேன், அப்படித்தான் நடந்திருக்கும் என்று. இந்த 2-3 நாட்களாக ஊரில் யாருக்குமே அந்த காய்ச்சல் வரவில்லை. ஏற்கனவே நோயில் விழுந்தவர்களும் பிழைத்து விட்டார்கள். நோய் போய்விட்டது, பீதியும் நீங்கிவிட்டது. நான் நினைத்தபடியேதான் நடந்திருக்கிறது என்றார். நடந்தது இதுதான். பேரருளும் பெருங்கருணையும் உள்ள உலக அன்னை தம்மை சுற்றியுள்ள மனிதர்கள், தம் குழந்தைகள் அநியாயமாக மடிந்து போவதைக் கண்டு இரக்கங்கொண்டு அந்த நோயை தம்மீது ஏற்றுக்கொண்டு நோயின் கொடுமையை முழுவதுமாக அனுபவித்து பேய் சக்தியோடு போராடி அம்மக்களை காப்பாற்றியிருக்கிறார். ஒரு தடவை அவர் ஜப்பானிய மாதர் சங்கத்தில் உரையாற்ற வேண்டி வந்தது. அன்று அவர் ஆற்றிய அற்புத உரை உலக மகளிர் அனைவருக்குமே என்றும் மங்கா ஒளிவிளக்காக திகழும் என்பதில் ஐயமில்லை. ஜப்பானில் இருக்கும்போதுதான் சாக்கிய முனி ஸ்ரீ அன்னை முன் தோன்றினார். ஸ்ரீ அன்னையின் ஆன்மீக பெருமையையும் அவருள் உரையும் அற்புத தெய்வத்தையும் எடுத்துரைத்து, புவியை நோக்கி திரும்பு என்னும் இறைவனது ஆணையை, அவள் தன் இதயத்தில் எப்போதும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஆணையை நிறைவேற்ற அவள் சிறிதும் தயங்கக்கூடாது என்றும், அவளையே தேர்ந்தெடுத்து இருப்பதால் அதற்கு வேண்டிய ஆற்றலை அவனே அவளுக்கு அருளுவான் என்றும், அவள் இதயத்தில் ஒளிரும் வைரத்தின் ஒளியை இனி எதுவும் தடுக்க முடியாது என்றும், இறைவன் ஆணைப்படி இறைவனது வெளிப்பாட்டிற்கு உலகை தயாரிப்பதே அவள் பணி. அதற்காகவே இறைவன் அவளை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றும் சாக்கிய முனி ஸ்ரீ அன்னைக்கு விளக்கினார். 4 ஆண்டுகள் ஜப்பானில் இருந்த பிறகு ஸ்ரீ அன்னை ஏப்ரல் 24, 1920 கப்பல் வழியாக திரும்பவும் புதுச்சேரி வந்தடைந்தார்.
ஸ்ரீ அன்னை புதுவைக்கு 2 மைல் தூரத்தில் கப்பலில் இருக்கும்போதே ஸ்ரீ அரவிந்தரின் சாநித்தியமும் ஒளியும் அவ்வளவு தூரம் பரவி நிற்பதை மிகவும் கண்கூடாக கண்டார். இப்போது நாம் ஸ்ரீ அரவிந்தரின் சாநித்தியத்திற்குள் நுழைகிறோம் என்பதை மிக தெளிவாக ஐயத்திற்கே இடமின்றி உணர்ந்தார். அன்றிலிருந்து 1973 ஆண்டு நவம்பர் 17 தமது உடலை நீத்தது வரை அவர் புதுவையை விட்டு அகலவே இல்லை. இறைவன் ஆணைப்படி ஸ்ரீ அரவிந்தரின் தெய்வீக பணியை செயலில் நிறைவேற்றி வைக்கும் வேலையில் முழு உள்ளத்துடன் ஈடுபட்டார். சிறுவயதிலிருந்தே ஆண்டவன் இப்பணிக்காகவே தம்மை எல்லா வகைகளிலும் தயார் செய்து வந்திருக்கிறான் என்பதையும் உணர்ந்தார். ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை இருவரின் லட்சியம் என்ன என்பதை இவ்வாறு சுருக்கமாக கூறலாம். மனிதனை தேவனாக மாற்றுவது, மனித இனத்தை விட உயர்ந்ததோர் இனத்தை இப்புவி மீது தோற்றுவிப்பது, இறைவனது சாம்ராஜ்யத்தை, ஆண்டவனது ஆட்சியை இங்கு கொண்டு வருவது, தெய்வீக வாழ்க்கையை இங்கு நிறுவி ஒரு புதிய ஒளிவாய்ந்த உலகை இங்கு உருவாக்குவது. இதுவே ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை இருவரின் லட்சியமாகும். இதற்காகவே இவர்கள் இருவரும் வாழ்நாள் முழுவதும் உழைத்தார்கள். இப்போதும் நுண்ணுடலில் இருந்து கொண்டு இந்த லட்சிய நிறைவேற்றத்திற்காக வேலை செய்து வருகிறார்கள். புவியில் புதிய சிருஷ்டி வெளிப்படும் வரை, அதிமானச இனம் தோன்றும் வரை, தேவர் குலம் இங்கே தலை தோங்கும் வரை அவர்கள் அயரமாட்டார்கள் என்பது உறுதி. இந்த லட்சியம் என்று நிறைவேறும் என்று கேட்கப்படுகிறது. ஸ்ரீ அரவிந்தரின் மாதவத்தாலும் ஸ்ரீ அன்னையின் தளராத இடைவிடாத முயற்சியாலும் இந்த லட்சிய நிறைவேற்றம் நுண்ணுலகில் 1956 ஆண்டு பிப்ரவரி 29 திடீரென வெளிப்பட்டது. அப்போது ஸ்ரீ அன்னை புதியதோர் உலகம் பிறந்துவிட்டது என்று பிரகடனம் செய்தார். எங்கே அந்த புதிய உலகம்? அது நமது தூல கண்களுக்கு தென்படவில்லைதான். அன்று குருஷேத்திரத்தில் கண்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னான், நான் இவர்களையெல்லாம் ஏற்கனவே கொன்றுவிட்டேன். நீ இவ்வேளைக்கு வெறும் புற கருவியாக மட்டும் இயங்குவாயாக என்றான். கண்ணன் சூக்கும உலகில் ஏற்கனவே முடித்துவிட்ட வேலையை தூல உலகில் நிறைவேற்றி வைக்க அர்ஜுனன் கருவியாக இருந்தான். சூக்கும உலகில் நிறைவேற்றப்பட்டவைகளே காலகதியில் தூல உலகில் வெளிப்படுகின்றன. ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை இவர்களது லட்சியம் சூக்கும உலகில் நிறைவேறிவிட்டது. தூல உலகில் நிறைவேற வேண்டியது பாக்கி இருக்கிறது. நிறைவேறுவது நிச்சயமாகிவிட்டது. எவ்வளவு காலம் ஆகும் என்பதே கேள்வி. அது மனிதர்களின் போக்கை பொறுத்து இருக்கிறது. உயர் சக்தி கோரும் நிபந்தனைகளை நிறைவேற்றுபவர்கள் இந்த தெய்வீக மாற்றத்தை இப்போதே அடைய முடியும் என்று ஸ்ரீ அன்னை கூறியுள்ளார்.